அனைவருக்கும் வணக்கம். பரமாத்மாவை வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு மனித உறவு. மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவின் பங்கு என்ன என்று பார்த்தால், எல்லோருடனும் உறவு கொண்டு, அதாவது பஞ்சபாண்டவருக்கு உதவி செய்யும் முன் அவர் துரியோதனின் கோரிக்கைக்காகவும் காத்திருந்தார். பாண்டவர் கௌரவர் இருவரிடமும் உறவு கொண்டாடும் நிலையில்தான் இருந்தார். குழந்தை பருவம் முதல் கௌரவர்கள் சற்று தவறான எண்ணத்தோடு தான் எல்லோரையும், ஆம் மக்கள் முதற்கொண்டு அனைவரையும் தமக்கு அடிபணிய வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடன் தான் செயல்பட்டு வந்தனர். சகுனியின் தலையீட்டால் அவர்களின் செயல்கள் அதர்மத்தை நோக்கி அதிக அளவில் பயணப்பட்டதால் பாண்டவருக்கு துணை புரிய யாரும் உறுதுணை இல்லை என்ற சமயத்தில் கிருஷ்ணன் உதவிக்கு வந்ததோடு, அப்போதும் போருக்கு யார் முதலில் உதவி கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு உதவுவதாக வாக்களிக்கிறார். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், உறவுகள் என்பது மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். உறவுகள் என்பதும் ஒரு பலம், ஏன் ஒரு சொத்து என்றும் கூறலாம். நமது வீட்டிற்கு நண்பரோ உறவினர்களோ வந்து செல்லும்போது வீடே கலகலப்பாக இருக்கும், ஒரு கலையாக இருக்கும். நமது இன்பத்தை கொண்டாடவும் துன்பத்தை பகிரவும் நமக்கு உறவுகள், நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். நாம் துன்பப்படும் போது யாரேனும் நமக்கு ஆறுதல் அளிக்க மாட்டார்களா? நமது மனநிலை அறிந்து ஏன் எப்படி இருக்கிறாய் என்றும், கவலையா, என்ன கவலை என்று ஒருவரும் கேட்க மாட்டார்களா என எத்தனை முறை ஏங்கி இருப்போம். அதோடு நம்முடன் யாரேனும் தொடர்பில் இருந்தால் ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம் நமக்கும் உருவாகும் அல்லவா? ஒரு சிலரை சந்தித்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்கும்போது, ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு பொழுதை கழிக்கிறோம் என்று சொல்வதையும் கேட்டிருக்கிறோம். ஆகையால் உறவு, நட்பு என்பது நமது தொடர். தினசரி வாழ்க்கைக்கு ஒரு பிரேக் கொடுத்து நம்மை புத்துணர்ச்சி கொள்ளவும் செய்கிறது. மகாபாரதத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இன்னல்கள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு என்ன வழி என சிந்தித்து சிந்தித்து மாற்று வழி கண்டறிந்து அதை தீர்த்து கொண்டே இருப்பதுதான் கடவுளின் அவதாரமான கிருஷ்ணனின் வேலை என்றால், அப்பப்பா எவ்வளவு மன அழுத்தமாக இருக்கும். அதை ஒருவராக சரி செய்ய நினைத்திருந்தால் கிருஷ்ணனின் சக்திக்கு இது சாதாரணமே. ஆனால் மனிதனோடு உறவினனாக இருந்து அதை தீர்க்க வேண்டும் என்பது கிருஷ்ணனின் நிலை. அதற்கு பல உறவுகள் சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்து பல கேளிக்கைகளுடன் வாழ்ந்ததால் தான் துன்பத்தை தீர்க்க முடிந்தது. அத்தனை கூட்டம் அருகில் இருந்ததால் தான் கிருஷ்ணனுக்கு வந்த பிரச்சனைகளை தீர்க்க முடிந்தது. அது கிருஷ்ணனின் கஷ்டம் இல்லை, பிரச்சனை. காரணம், சுற்றியுள்ளவர்களை, தர்மத்தை கடைபிடிப்பவரை காப்பாற்றும் பொறுப்பை தன்னுள் ஏந்தி வந்தவன். ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் மனிதர்களை நல்வழிப்படுத்த அவதரித்தவை. அதன் மூலம் நாம் எப்பொருளை எடுத்துக்கொண்டு நல்வழியை செப்பனிட்டு வாழ்கிறோம் என்பதே இதன் கருத்து. ராமனின் அவதாரம் தர்ம வழியில் நடப்பவருக்கு செயல்களை சிரமப்பட்டாவது வெற்றி கொள்ள முடியும் என்பதும், கிருஷ்ண அவதாரத்தில் நாம் செய்யும் செயல்களை தர்ம வழியில் செய்வதோடு தீயவர்களை எதிர்கொள்ள சமயோஜித புத்தியையும் பயன்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறார்கள். இது ஒவ்வொரு கேரக்டரின் தன்மையையும் விளங்கிக் கொள்ள நமக்கு சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும். பிறருக்காக வாழ்வது, தர்ம வழியில் நடப்பது, துன்பங்களை எதிர்கொள்வது, நல்வழியில் செல்வது, வெற்றியின் மீது அதிக பற்று வைக்காமல் இருப்பது போன்ற பல கருத்துக்களை நமக்கு எடுத்து இயம்பும் இப்புராணங்களை நாம் நல்ல முறையில் யோசித்து நமது வாழ்வையும் நமது சந்ததிகளையும் நல்வழிப்படுத்தி பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.